அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி. ஒவ்வொரு முறையும் நான் காணொலி தொடங்குவதற்கு முன்பு நான் வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி என்று தொடங்குகின்றேன். நீங்க நினைப்பீங்க, கீழே தான் லாயர் சகுன் போட்டிருக்கு, எதுக்கு இந்த அறிமுகம்? ஒவ்வொரு தடையும் நீங்க லாயர் வழக்கறிஞர் சொன்னாதான் எங்களுக்கு தெரியுமா, இல்லைன்னா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு விமர்சனத்திற்குரிய விஷயம்தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதற்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னா, எங்க அப்பா அமரர் திரு நாராயணசாமி அவர்கள் நான் ஒரு வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்பது அவருடைய கனவு. நான் STPM ரிசல்ட் பரிச்சு முடிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும் பொழுது, விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர் தான் அந்த பாரத்தை பூர்த்தி செய்து அனுப்பினார். அந்த UPO ஃபார்ம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாரத்தை பூர்த்தி செய்து அனுப்பினார். அதுல முதல் சாய்ஸ், ரெண்டாவது சாய்ஸ், மூணாவது சாய்ஸ் எல்லாமே உண்டாம் லா அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தார். இறைவன் திருவருளால ஃபேக்கல்டி ஆஃப் லா கிடைச்சது. அரசாங்கம் மூலமாக அந்த ரிசல்ட் மெயில் வந்தது. அந்த போஸ்ட்ல அப்பா பிரிச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கு இப்ப உங்ககிட்ட பேசும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலக்குது. ஸோ சாரி. என்னன்னா, அமரர் உயர் திரு நாராயணசாமி அவர்கள், நான் ஒரு வருட காலம் பூர்த்தி கூட ஆகல வழக்கறிஞர் ஆகி, அதுக்குள்ள ஒரு மாரடைப்புல இறந்துட்டாரு. ஓகே, மன்னிச்சிடணும். அவருடைய கடமையை அவர் செஞ்சிட்டாரு. என்னன்னா, தந்தை மகட்டாற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அது போல என்ன ஒரு சிறந்த மனுஷன் ஆக்கிட்டாரு. நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்க தானே? அதனால்தான் எனக்கு ஒரு அவர் இருந்து பார்க்க கூட இல்லாத சமயத்துல அவருடைய பெயரை நான் ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கணும். இங்க வழக்கறிஞரா இருந்து நான் பேசுறது சகுந்தலா இல்ல, இந்த நாராயணசாமி தான், அமரர் உயர் திரு நாராயணசாமி அவர்கள் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருன்னு அந்த ஒரு சென்டிமெண்ட்ல தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த பாணி இருக்கு இல்லையா, அதாவது என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, நான் வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி என்று அறிமுகப்படுத்தி கொண்டு செய்யும் ஒவ்வொரு காணொலியிலிருந்து நான் மாறப்போவதில்லை. ஏன்னா, இன்னொரு திருக்குறள் சொல்றேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த அளவுக்கு நான் இங்க இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எங்க அப்பா பேரை நான் காப்பாத்திட்டு இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா என்னோட காணொலி நீங்க தான் பார்த்துட்டு வரீங்க. செய்மடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.